அருமையானவர்களை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இல்லைங்களா? அப்ப வாக்கு கொடுத்தது கர்த்தர். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். இந்த சிச்சுவேஷன்ல அவர் கூட இல்லைங்க அப்படின்னு எந்த சிச்சுவேஷனுமே இல்லை. எங்க போனாலும் அவருக்கு கூட வருவார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், அப்ப எங்க போனாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோபுக்கு இது சொல்றார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஆமென். பாருங்க, நமக்கு நம்ம கூட யாராவது இருந்துட்டா போதும்னு சில நேரம் நினைக்க தோணுது இல்லை. யாராவது ஒரு ஆள் இருந்தா போதுங்க. நீ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ரெண்டாவது, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. இவர் கூட இருக்கிறவர் மட்டும் இல்ல, நம்ம போற எல்லா இடத்துலயும் கூட வந்து நம்மளை காக்கிற தேவன். ஆமென். அப்ப இவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை காக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், எந்த தீங்கும் அணுகாதபடி காக்கிறவராய் வெளிப்படுவார். அப்ப கூட இருப்பாரா, பாதுகாப்பாரா. அடுத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டார். எது வரைக்கும்னா சொன்னதை செய்யற வரைக்கும். ஆமென். அப்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, கைவிடவே மாட்டார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை காக்கிறார், உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். சொன்னதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நீங்கள் திருப்தியாய் வாழ்வீர்கள், அவருடைய நன்மைகளை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.